ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்துட்டீங்கன்னா டாட்டாவோட டியாகோ வெஹிக்கிள் பார்க்க தான் வந்திருக்கோம். எக்ஸ்பெஷலா நம்ம பார்க்க வந்திருக்கு இந்த மாடல் ஆக்சுவலா டாடா டியாகோல பியூருங்கிற வேரியன்ட் ஆக்சுவலா பார்க்க வந்திருக்கோம். பியூர் வந்து போனா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் ஆக்சுவலா கேட்டிருந்தீங்க, பியூர் மாடல் ஆக்சுவலா வேரியன்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஆக்சுவலா வந்து போனா நம்ம இன்னைக்கு டாடா டியாகோல பியூர் எக்ஸ்பெஷலா வந்து போனா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மாடல்ல ஒரு ரீச்சப் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் டாடா டியாகோ. அதுல பியூர் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த வேரியன்ட் ஆக்சுவலா பார்க்கறதாங்க நம்ம வந்திருக்கோம். ஸோ டாடா டியாகோ பியூர் மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு டிசைனிங் ஆஸ்பெக்ட்ல எந்த சேஞ்சஸுமே பண்ணலீங்க. ப்ரீவியஸா இருந்த மாதிரியே வந்து பண்ண ஆசிடிஸ் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஆக்சுவலா அந்த டிசைனிங் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து ஃப்ரண்டேஜ் இருக்கலாமே நம்ம ப்ரீவியஸா பியூர் பிளஸ் மாடல் பார்த்த மாதிரியே தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப் செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பியானோ பிளாக் செக்ஷன் வந்து பண்ணா இதுலயுமே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரண்டேஜ் பம்பர்ஸ் எல்லாமே வந்து பண்ணா நம்ம ப்ரீவியஸா பார்த்தா அதே லுக்ல தான் இதுலயுமே இருக்குங்க. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா யூஸ்வலா இந்த பேசிக் மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா உங்களுக்கு அந்த வீல் கவர் ஆப்ஷன்ஸ்லாம் ஆக்சுவலா ப்ரீவியஸா இருந்தது இல்லைங்க. பட் இப்போ வந்து பண்ணா உங்களுக்கு அந்த வீல் கவர் ஆப்ஷன் ஆக்சுவலா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 14 இன்ச் வீல் கவர் ஆப்ஷன் ஆக்சுவலா வந்து பண்ணா இந்த வண்டியோட டிஃபால்ட்டா வந்துருது. ஸோ சைட் ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம பியூர் மாடல்ல உங்களுக்கு இந்த லுக்ல தான் ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸா பார்த்த பியூர் பிளஸ் மாடலுக்கு இதுக்கு வந்து பண்ணா சைட் ஆங்கிள்ஸ் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. பட் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸ் எல்லாமே வந்து பண்ணா பிளாக் கலர் ஆக்சுவலா வந்துருது. பாடி டோன் கலர்ல இது பேஸ் மாடலா இருந்தாலும் பாடி டோன் கலர்ல கிடையாது. ஸோ லுக் வைஸ் உங்களுக்கு சைட் ஆங்கிள்ஸ் இந்த லுக்ல தாங்க இருக்கு. பட் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் பிளஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா ஆக்சுவலா கிடையாது. இதுல ஒரு ஆர்டினரி ஆண்டனா மட்டும் தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் இதுதாங்க. ரியரோட ஸ்டைலுமே வந்து பண்ண எதுவும் சேஞ்ச் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பண்ண உங்களுக்கு ரியர் சென்சார் வந்து வண்டியோட டிஃபால்ட்டா வந்துடுது. பட் பியூர் பிளஸ் மாடல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா கேமரா கொடுத்துருந்தாங்க. அந்த கேமரா ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலா இந்த வேரியன்ட்ல கிடையாது. ஸோ ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு பூட் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து பண்ணா ப்ரீவியஸா இருந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பியூர் மாடல் வந்து பண்ணா ஒரு வேல்யூ ஃபார் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் வந்து போனால் அடுத்து என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வண்டியோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி உங்களுக்கு 1.2 லிட்டர் எவர்ரான் இன்ஜின் ஆக்சுவலாக கொடுத்துறாங்க. சேம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86 PS உங்களுக்கு 113 மீட்டர் டார்க்கோட ஆப்ஷன்ஸோட வந்துருதுங்க. ஸோ இன்ஜின்ல வந்து பண்ணா எந்த வேரியேஷன்ஸும் பியூர் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ பெட்ரோல்ல வந்து பண்ணா 1.2 இன்ஜின் காமனா வந்து பண்ணா என்ட்ரி லெவல் மாடல் வந்து டாப் அண்ட் வேரியன்ட் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலாக கொடுத்துறாங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டாடா டியாகோ மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூல் ஏர்பேக் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் சேஞ்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பண்ணால் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். ஸோ இந்த பியூர் மாடலுமே வந்து பண்ணால் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இந்த பியூர் மாடல் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் நம்ம டிரைவர் டோர் சைடில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. டிரைவர் டோர்ஸ் மட்டும் கிடையாது, ஓவரால் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி டோன் கலர்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ ப்ரீவியஸ் நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து பண்ணால் உங்களுக்கு குரோம் ஃபினிஷ்ல ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் வெஹிக்கிளோட பாடி டோன் கலர்ல ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா நம்ம பார்த்து இதுக்கு முன்னாடி மாடலுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஆஸ் இட் இஸ் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தாங்க இருக்கு. அது எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. சேம் அந்த நம்ம பியூர் பிளஸ் மாடலில் பார்த்த அந்த ஃபேப்ரிக் டச்சஸ் ஆக்சுவலாக வந்து ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம பார்த்து அந்த ஹேண்டில்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் வந்து 4 டோர்லையும் பியூர்லேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மோட்டரைஸ்ட் மிரர் அட்ஜஸ்டபிள் ORVM வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாடல் ஆக்சுவலாக வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பியூர் பிளஸ் மாடலில் பார்த்த மாதிரியே வந்து பண்ணால் டேஷிங் எல்லாமே வந்து பண்ணால் அதே சேம் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் பார்த்த மாடலுக்கும் இதுக்கும் வந்து பண்ணால் அது ஒரு சேஞ்சஸ் கிடையாது. கிளஸ்டர்ஸ் சேம் டிஜிட்டல் கிளஸ்டர்ஸ் வந்துருது. பட் பியூர் மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் இதுதான் ஆக்சுவலாக பியூர் மாடல். இன்டீரியர் வைஸ் பார்க்கும்போது வந்து பண்ணால் இன்ஃபோர்டைன்மெண்ட் ஆக்சுவலாக வந்து பண்ணால் பியூர் மாடலில் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குங்க. அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் இல்லாமல் இந்த வண்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆக்சஸ் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் இதுதாங்க. ஸ்டேரிங் மவுண்ட் வந்து பண்ணால் இந்த லுக்கில் தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் மவுண்ட் பியூர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிடிஸ் உங்களுக்கு வெஹிக்கிளில் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து பண்ணால் உங்களுக்கு இங்கே ப்ளூடூத் பேரிங் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக வந்து பண்ணால் இதில் வந்துட்டு அதோட பட்டன்ஸ் அதில் தான் வந்து உங்களுக்கு ஒரு இருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ எப்படி இதில் வந்து பண்ணால் வந்து உங்களுக்கு மியூசிக் சிஸ்டமே இல்லை, பட் இருந்தாலும் வந்து பண்ணால் உங்களுக்கு ப்ளூடூத்தோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய சீட் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ரெண்டுமே வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு 6 வே அட்ஜஸ்டபிள் சீட்ஸோட கொடுத்துட்றாங்க. ஸோ டிரைவர் சீட் வந்து 6 வே அட்ஜஸ்டபிள், கோ டிரைவர் சீட் வந்து பண்ணால் ஒரு 4 வே அட்ஜஸ்டபிளோட வந்துருது. ஸோ இன்டர் லெவல் மாடலுக்கு இது தேவையான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து பண்ணால் மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ நம்ம இன்டீரியர் ஸ்பேஸோ உங்களுக்கு சீட்டோட கம்ஃபர்ட்ல வேற ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த மாதிரி சேம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எதுவும் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செகண்ட் ரோ எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் ரோ வந்து பார்த்தா ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஆஸ் இட் இஸ் பார்த்த மாதிரி சேம் லுக்கில் தான் இருக்கு. ரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு ஸோ ரியரோட டோர்ஸ் தான் ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ப்ரீவியஸாக நம்ம பார்க்கக்கூடிய வேரியன்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு.
ஸோ பியூர் மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ஸ் இதாங்க. ஸோ அதே சேம் சீட் கம்ஃபர்ட் அப்படியே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பேஷியஸ் வந்து பண்ணால் சேம் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். பட் ரீசனபிளாக உங்களுக்கு டை சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி சேம் லுக்கில் தான் இருக்குது. அதில் ஒரு சேஞ்சஸும் பண்ண கிடையாது. ஸோ இன்டீரியர்ஸ் ஆசிட்டிஸ் வந்து பண்ணால் பியூர் ப்ளஸ்க்கும் பியூருக்கும் வந்து பண்ணால் உங்களுக்கு ஸ்பேஷியஸ் வைஸ் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த வண்டியில் ரியரில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல் டெயில் லேம்ப்லாம் வந்து பண்ணால் இந்த மாதிரி லுக்கில் தான் கொடுத்துறாங்க. ரியல் டெயில் லேம்ப் வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல லுக்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துறாங்க. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து போனால் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருந்தோம். உங்களுக்கு ஒரு 242 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த வண்டியில் உங்களுக்கு லுக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க நம்ம பார்த்தோம். ஸோ பியூர் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சென்சார்ஸ் ஆக்சுவலாக வந்துடுது. நம்ம நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பான வெஹிக்கிள் கிட்ட போகிறோம், ரொம்ப பார்க் பண்ணும்போது இந்த இது வந்து ஒரு நெசசிட்டி ஃபீச்சராக பார்க்கப்படுது. 2 சென்சார் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக வந்து பண்ணால் இதில் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பண்ணால் பியூர் மாடலில் ஒரு முக்கியமான விஷயம், பியூர் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேர் வீல் வருமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த வண்டியில் உங்களுக்கு ரியர் டீஃபாகர் வருது. அது ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. ரியர் டீஃபாகர் வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஸ்பேர் வீல் ஆப்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பியூர் மாடல் பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் வீல் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து ஸ்பேர் வீல் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தா ஸ்பேர் வீல் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பேர் வீல் இருக்கு. பியூர் மாடலில் யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஆக்சுவலாக வந்து ஸ்பேர் வீல் வந்துருது. ஸோ பேஸ் மாடல் அப்படிங்கனால ஸ்பேர் வீல்ஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய மாடலில் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். பட் இன்டீரியர்ஸில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன். அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்டீரியர்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ டாடா டியாகோ பியூர் மாடல் பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்டீரியர்ஸ். ஸோ இன்டீரியர்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளஸ்டர் சொல்லியிருந்தா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பண்ண உங்களுக்கு வந்து பண்ணால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்மே வந்து பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலாக பார்த்துக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சேம் வந்து நம்ம டாப் எண்ட்ல எந்த மாதிரி ஆக்சுவலாக ஃபீச்சர்ஸ் வருதோ அந்த மாடல் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மாடலில் வந்துருது. ஸோ ஆசிட்டிஸ் வந்து பண்ணால் ஹேண்ட் பேக் கப்ரீடாக இருக்கா இல்லைங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் வந்து எந்த டோர்ஸ் ஓப்பன் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக உங்களுக்கு காட்டுது. ரேஞ்சு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக காட்டுது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாடலில் மியூசிக் சிஸ்டமே கிடையாது. பட் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ளூடூத் பேரிங் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த காரணமே கொடுக்காத ஒரு விஷயத்த டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலாக கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ஃபீச்சருங்க அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக வந்து பண்ணால் ரொம்ப சொல்கிறேன். பட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிளஸ்டரில் இருந்தே நீங்கள் உங்களோட ப்ளூடூத் பேர் பண்ணி நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கு மியூசிக் சிஸ்டம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதில் பண்ணலாம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் பேர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலாக வந்து பண்ணால் உங்களுக்கு கிளஸ்டர்லேயே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. அதன் மூலியமா நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க உங்களோட சாங்ஸ் எல்லாமே வந்து பண்ண அதில் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். இன்ஃபோர்டைன்மெண்ட் இல்லாம கிளஸ்டர்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பண்ணா இதுக்கு முன்னாடி வந்து பண்ணா எந்த பிராண்ட்லயுமே இருந்தது கிடையாது. அதை வந்து பண்ணா உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் சைடுல இருந்து ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஸ்பேஸ் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆசிட்டிஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா யூஷுவல் கார்ஸ் மாதிரி உங்களுக்கு 4 ஏசி வென்ட்ஸ் ஆக்சுவலா கொடுத்துட்றாங்க. நம்ம கார்ல ஒரு ஏசி வென்ட் பாக்குறோம். இங்க நடுவில் ஒரு 2 ஏசி வென்ட் இருக்கு. இங்கே ஒரு ஏசி வென்ட் ஆக்சுவலா கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹசாரோட லைட் ஹசார் பட்டன் செக்ஷன் வந்து வந்துடுது. ஸோ ஏசியோட அட்ஜஸ்டபிள் ஃபேன் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடுது. ஏசியோட சில்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ கியர் நாப் வந்து பார்த்தா நம்ம பார்த்துருக்க பியூர் மாடல் ஆக்சுவலாக மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆக்சுவலாக பார்க்குறோம். அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கியர் நாப் இந்த லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது ஒரு நார்மலான ஒரு ஆப்ஷன் தான். டாப் அண்ட் மாடல் இது வருது வயர்லெஸ் சார்ஜர். ஸோ இதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிஃபால்ட்டாக வயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் ஓரியன்ட் தான் பார்க்கும்போது இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் ஆக்சுவலாக சிட்டிசன் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி வருது. ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கூடிய ஸ்பேஷஸ் பொறுத்த வரைக்கும் லென்த் பொறுத்த வரைக்கும் வித் பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்ட்ஸ் ஆக்சுவலாக சின்ன அந்த சேஞ்சஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தா ஒரு சில இடம் ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில சுச்சுவேஷன்ல ஒரு சில அந்த ஸ்பேஷஸ் வந்து வேரியேஷன் ஆகுது. அதனால நம்ம ஜஸ்ட் காட்டுறோம். டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மூலியமா நீங்க டைரக்டா வந்து பண்ணா ப்ளூடூத் பேர் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜஸ்ட் நம்ம மொபைல் இருக்கக்கூடிய ப்ளூடூத் டிவைஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ஆக்சஸ் எப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்க்க போறோம். ஸோ உங்க ப்ளூடூத்தோட டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா TMPL அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். அந்த டிவைஸை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு எகைன் வந்து பண்ணா நீங்க இந்த ஸ்டேரிங் ரூம்ல இருக்கக்கூடிய இந்த கால் பட்டன் ஆக்சுவலா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணா உங்க மொபைல் வந்து கனெக்டட் ஆயிரும். இங்க பாருங்க இப்போ நம்ம ஆக்சுவலா கனெக்ட் பண்ணிருக்கோம்.
ஸோ ப்ளூடூத் பேரிங் ஆப்ஷன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியான ஒரு ஆப்ஷன், ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன். அதான் வந்து பண்ணா நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் மாடல் வாங்கிட்டு மியூசிக் சிஸ்டத்துக்காக செப்பரேட்டா வந்து போனா நம்ம இந்த ஆப்ஷன் வாங்கணும், அந்த ஆப்ஷன் வாங்கணும், இந்த மாதிரி போடலாம், அந்த மாதிரி போகணும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்க இடத்துல சிம்பிளா ஒரு கிளஸ்டரை கொடுத்து அந்த கிளஸ்டர்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்து ப்ளூடூத் பேர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலா வந்து போனா இது ரொம்ப வந்து ஒரு நெசசிட்டியான ஃபீச்சர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கார்ல வந்து இன்ஃபோடைன்மெண்ட் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டா உங்களோட பர்பஸ் பொறுத்து நீங்க ஆக்சுவலா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட் வந்து போனா இந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்து போனா நல்ல ஆக்சுவலா ஒரு எஃபிஷியன்டான ஒரு ஒரு இதுல இருக்குங்க. நல்ல ஒரு சாங்கோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தா நீங்க இந்த ப்ளூடூத் பேரிங் மூலியமா பாத்துக்கலாம். இது நீங்க ப்ளூடூத் மட்டுமா பேர் பண்ணி ப்ளூடூத் பேர் பண்றது மூலியமா வந்து பண்ணா நீங்க வந்து கம்ப்ளீட்டா உங்க மொபைல் ஆக்சஸ் எல்லாமே பாத்துக்கிற ஆப்ஷன்ஸ் இதுல டிஃபால்ட்டா வந்துருதுங்க. பியூர் மாடலோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,49,990 மட்டும்தாங்க வருது. ஸோ வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இந்த டாடா டியாகோல நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணா லோட் பண்ணிருக்காங்க. இது வந்து பேர்ல வந்து பார்த்தா உங்களுக்கு சென்சார் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வண்டியோட டிஃபால்ட்டா கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட் லுக்ஸ்ல எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலங்க. ஆஸ் இட் இஸ் ப்ரீவியஸா இருந்த மாதிரியே வந்து பண்ணா உங்களுக்கு அந்த லுக் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.